விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இன்றைக்கு மே தினம், மே 1 உலக முழுமைக்குமான உழைப்பாளர் தினம். நம் போன்ற உழைப்பாளர்கள் ஒருவருக்கொருவர் அந்த உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அப்புறம் இந்த பதிவுக்குள்ளே போவோம். இது என்னென்னா, ஒரு 3 வகையாக போவோம், 3 விஷயம் பேசுவோம். தனித்தனியாக போடுவோம்னு பார்த்தேன், அதற்கான டைம் இல்லை. அதனால் எல்லாத்தையும் ஒரே பதிவாக போடுறேன். இது என்னென்னா, அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பிஎஸ்டிஎம் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அது கடந்த 27/4/2026 விசாரணைக்கு வந்துச்சு. இப்போ வரக்கூடிய 24/6/2026 அது அட்ஜன் ஆகிருக்கு. அது குறித்து கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் வரக்கூடிய 4/5/2026 தமிழக சட்டசபை நடந்து முடிந்த தேர்தலுக்கான அன்றைக்கு அந்த ஓட்டு எண்ணிக்கை, அதனுடைய முடிவு தெரியக்கூடிய நாள், அது குறித்து கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் அதுபோக இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அவர்கள் சார்பாக ஒரு இன்டகிரேட்டடு மொபைல் ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு தேர்வு களம் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப் ஒன்று அது நம்ம பார்வைக்கு வந்துச்சு. அதிலேயே கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறதே என்னென்னா, இது அனைத்து காவல் ஆளுநர்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் அனைத்து பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பிரபலப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க இந்த ஆப்பு குறித்த விஷயம் அப்படின்னு சொல்லி அதில் கேட்டிருக்காங்க. அதன் குறித்தும் கொஞ்சம் பேசணும் போல இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த இன்டகிரேட்டட் ஆப்பு பற்றி பார்ப்போம். இது என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அப்புறம் அந்த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, எம்ஆர்பி, அப்புறம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த 4 இணைந்து எல்லாத்தையும் ஒரே ஒரு தேர்வு களம் அப்படின்ற ஒரு இன்டகிரேட்டட் ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக. அதுலேயே எல்லா விவரங்களும் வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட், மனிதவள மேலாண்மை துறை, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு என்னன்னு அப்படியே வாசித்து விட்டுறேன், அதை பார்ப்போம். பார்வையில் கண்ட அரசு கடிதத்தில் கடந்த 13/2/2026 அன்று சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியம் டிஆர்பி, தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம்எஸ்ஆர்பி போன்ற தேர்வு முகமைகள் மூலம் பணியாளர்களை தெரிவு செய்யும் செயல்முறைகளை ஒருங்கிணைக்கும் பொருட்டு தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட தேர்வு களம் எனும் ஒருங்கிணைந்த கைபேசி செயலி இன்டகிரேட்டட் மொபைல் ஆப் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேற்படி தேர்வு களம் கைபேசி செயலி பின்வரும் சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தெரிவு முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகள் குறித்த அனைத்து ஆட்சேர்ப்பு அறிவிப்புகள், அத்தேர்வுகளுக்கு இணையம் ஆன்லைன் வழியே விண்ணப்பித்தல், நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம், தேர்வு முடிவுகள், செய்தி வெளியீடுகள், தேர்வுக்கான பாடக்குறிப்புகள், முந்தைய போட்டித் தேர்வுகளின் விடைகளுடன் கூடிய வினாத்தாள்கள், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள இயலும். அண்ணா மேலாண்மை பயிற்சி நிறுவனம் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளின் காணொளிகள், வேலைவாய்ப்பு செய்திகள் உள்ளிட்ட செய்தித்தாள்களில் அளிக்கப்படும் அறிவிப்புகள் ஆகியவற்றை இருக்கும் இடத்திலிருந்தே தெரிந்து கொள்ள இயலும். குறித்த நேரத்தில் நுழைவுச் சீட்டுகள், தேர்வு முடிவுகள் மற்றும் முக்கிய தகவல்கள் நேரடியாக ஆர்வலர்களின் கைபேசிக்கு உடனடியாக அறிவிக்கப்படும் வண்ணம் இச்செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் எந்த தகவலும் தவறவிடப்படாமல் தேர்வர்கள் சிறப்பாகவும் திறமையாகவும் தேர்வுக்கான தயாரிப்பை மேற்கொள்ள முடியும். இந்திய குடிமைப் பணிகள் தேர்வு வாரியம் உள்ளிட்ட ஒன்றிய அரசின் தேர்வு முகமைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் நடைபெறும் போட்டித் தேர்வுகள் குறித்த விவரங்களையும் இச்செயலியில் பெறலாம். பல செயலிகள், பல வலைத்தளங்கள், பல உள்நுழைவுகள் போன்ற பயன்பாட்டினை குறைத்து ஒரே செயலியில் அனைத்து சேவைகளையும் பெறும் வசதியை இத்தேர்வு களம் செயலி வழங்குகிறது. பயனாளிகள், ஆர்வலர்கள் தங்களது கைபேசியில் பிளே ஸ்டோர் மூலம் தேர்வுக்களம் செயலியை பதிவிறக்கம் செய்து பதிவு செய்து உள்நுழைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிப்பது மிக எளிதான நடைமுறையாகிவிடும். இதனால் பணி நாடுனர்களின் நேரமும் முயற்சியும் மிச்சமாகும்.
எனவே இந்த செயலியின் பயன்பாட்டினை அதன் பயனாளிகள் அறிந்து கொள்ளும் வகையிலும் அதனை பயனாளிகள் அனைவரும் பதிவிறக்கம் செய்து உரிய வகையில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் விதமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த சுற்றறிக்கை குறிப்பானை தங்கள் எல்லைக்கு உட்பட்ட அனைத்து காவல் நிலையங்களின் அறிவிப்பு பலகையில் ஒட்டி அதன் விவரம் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு அவங்க ஐஜி மெம்பர் செக்ரட்டரி அனுப்பியிருக்காங்க. ஆனால் இவங்க ஆல் கமிஷனர் ஆல் எஸ்பிஸு இதுகளுக்கு அனுப்பியிருக்காங்க. இது வந்து இப்போ இந்த இது எல்லாத்துக்கும் அனுப்பி அவங்க வந்து நோட்டீஸ் போர்ட்லாம் போட சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு தெரியணும் அப்படின்னால நம்ம காவல் நிலைய நோட்டீஸ் போர்டில் போட்டு அதிகப்படியாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த முடியும் அப்படின்றது தெரியல. பட் போலீஸுடைய ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தலாம். போலீஸாருடைய குடும்பத்தில் வெறுமனே போலீஸ் குடும்பம் போலீஸ் ஆச்சும் வருவாங்களா? அவங்க சொல்கிற மாதிரி அந்த மெடிக்கல் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் அதிலே வந்து மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. டிஆர்பிக்கு வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு போகிறவங்க இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு உள்ள முக்கியமாக குறிப்பாக போலீஸார் ஃபேமிலிக்குள்ள இதை வந்து தெரியப்படுத்துறது டிஎன்விஎஸ்ஆர்பியினுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் அந்த வகையில் ரோல் காலில் சொல்லலாம். ஆல் இன்ஸ்பெக்டர்ஸு ரெகுலராக ரோல் காலில் இதை வந்து வெளிப்படுத்தலாம். அப்புறம் போலீஸ் குவார்ட்டர்ஸில் அதில் இருக்கக்கூடியது எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ் போர்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வெளிப்படுத்தலாம். போலீஸ் கேண்டீன் அது ஒன்லி போலீஸ் ஃபேமிலி தானே போகிறாங்க. அதனால் போலீஸ் கேண்டீன் இருக்குல்ல அந்த சப்சிடி கேண்டீன் அதில் வந்து வெளிப்படுத்தலாம். அப்புறம் அங்கங்கே இருக்கக்கூடிய வந்து அந்த பட்டாலியனில் இருக்கக்கூடிய கேண்டீன் அதுகளில் வெளிப்படுத்தலாம். அதனால் பார்த்துக்குங்க, இது எல்லாருக்கும் பொதுமக்கள் அளவுக்கு இது போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்கே நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா வருவாய்த்துறைக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். ஆல் விஏஓ ஆஃபீஸ் முன்னாடி நல்ல செயலி தான் இந்த தேர்வு களம்ன்றது. நல்ல செயலி எல்லாருக்கும் போய் சேரணும். வேலை வாய்ப்புக்காக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போய் சேரணும். அதற்குனே வந்து பல்வேறு பத்திரிகையில் போய் வாங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அதெல்லாம் தவிர்க்கப்பட்டு அவங்களுடைய செயலிலேயே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்படின்னால ஆள் கலெக்டரேட்டுக்கு அனுப்பணும். அவங்களுடைய தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கணும், பிடிஓ ஆஃபீஸில் இருக்கணும், அந்தந்த விஏஓ ஆஃபீஸில் இருக்கணும், ஆர்ஐ ஆஃபீஸில் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அரசு அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதில் இருக்கலாம், அரசு பள்ளிக்கூடங்களில் இருக்கலாம். இப்படியெல்லாம் அரசு சார்ந்த மற்ற இதுதான் பொதுமக்கள் அங்கே தான் ஆக்சஸ் நிறையா இருக்கும். காவல் நிலையத்துக்கு பொதுமக்கள் வந்து நோட்டீஸ் போடல நம்ம இதை வச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. போலீஸார் குடும்பங்களுக்கு போலீஸ் சொல்லக்கூடியது அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வாளர் பொறுப்பு அதை எடுத்துக்கிட்டு அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தலாம். அது ஒன்று. அப்புறம் மே 4 தேர்தல் முடிவு வெளியாகும் நாள். அதில் நிறைய பேர் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள், சமூக ஆர்வலர்கள், நிறைய அமைப்புகள் இது எல்லாம் வந்து அந்த டிவிகே தரப்புலாம் நிறையா அந்த இன்ஸ்டா ரீல்ஸு அதெல்லாம் போடுறாங்கல்ல, அதனை மையப்படுத்தி கொஞ்சம் பார்த்துக்குங்க. மனநிலை பிறழ்வுள்ள இருக்கிற மாதிரி இருக்காங்க. வந்து எப்படி பார்த்தோம்னாலும் அவர்களுடைய அந்த மே 4 அன்னைக்கு ஏன்னா என் பிள்ளையை கொண்டுருவேன், வீட்டுக்காரரை கொண்டுருவேன், நானும் விஷம் குடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. அதனால் எப்படி வந்து கேஸ்வாலிட்டி ஒரு 50 வரைக்கும் போகும் போல் தெரியுதுங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என் பார்வைக்கு அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா தான், அதாவது அந்த இது மாதிரி பேசுகிறது தானே அந்த சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகுது. என் பிள்ளையை விஷம் வச்சு கொண்டுருவேன், வீட்டுக்காரனை கொண்டுருவேன், எங்கள் அப்பாவை கொண்டுருவேன் இப்படின்னா அது ஒரு வைரல் ஆகுதுல்ல. அதுக்காக இந்த இளைஞர்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசுகிற மாதிரி தெரியுது. மற்றபடி வந்து அதெல்லாம் ஒரு நல்ல முடிவு இல்லைப்பா. ஆனால் உங்களுக்கான அவர் இப்போ தான் தேர்தலுக்கு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் சந்திக்கிறாரு. நல்ல மாஸ் கூடுது, நல்ல தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அது மாதிரியான இதெல்லாம் வந்து நல்ல இளைஞர்கள். விவேகானந்தர் என்ன சொன்னார்? வெறும் 100 இளைஞர் தான் கேட்டார். 100 இளைஞர்கள் கொடுங்க, அப்படியே வந்து என்ன நினைக்கிறோமோ அதுபடி நான் மாற்றி காமிக்கிறேன். டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய 100 இளைஞர்கள், தியாகம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஏன்னா அதனால் அந்த இளைஞர்கள் சக்தி, அந்த இளைஞர்கள் பலம் அப்படின்றது அபரிமிதமானது. உலகின் நிலையவே அப்படியே மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அந்த அடிப்படையில் தான் கேட்டார். அதே மாதிரி இவர் தவேக தலைவர் அவர் விஜய் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரள்றாங்க, அது கண்ணு முன்னாடி பார்க்குறான்.
அதனால் அந்த இளைஞர்கள் ஆனால் முறையாக வழி நடத்துவார்னு நம்புவோமாக. ஆனால் ஒரு நல்ல தலைவராக இருந்து வழி நடத்துங்க. யாராக இருந்தாலும் வரட்டும், அரசியலுக்கு இவங்க தான் வரணும் அவங்களுக்கு தான் வரணும்னே கிடையாது. ஆப்ஷன் இங்கே நிறையா இருக்கணும். இருந்தால் தான் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். அபரிமிதமான கேட்குறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட நல்லவனுக்குமே கூட ஒரு மிதப்பு வந்துடும். அதனால் அதெல்லாம் நம்ம வரவேற்கல. பல தரப்புலையும் அதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகம் அப்படின்னா பலரும் வரணும், எல்லாருமே வரணும். அதனால் அப்படி வரக்கூடியது வரவேற்கக்கூடியது தான். ஆனால் முறையாக வழி நடத்துங்க. 100 இளைஞர்கள் இருந்தால் போதும், ஒரு தேசத்தையே மாற்றி அமைக்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் நம்பினதை இவர் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் நம்பணும்ல. இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாதுப்பா. அந்த மாதிரியான உங்களது இளைஞர் பலம் நல்லாவே இருக்கும். உங்கள் தலைவர் இப்போ இல்லைன்னா அதுக்கடுத்து ஆட்சிக்கு வருவார். யாராக இருந்தாலும் அப்படித்தான் பார்க்கணும். ஆனால் அதனால் அந்த வகையில் அது பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த டிஎன்விஎஸ் பிஎஸ்சிஎம் குறித்து கேஸ் போட்டிருந்தீங்கப்பா. அந்த விஜய் அண்டு 42 அதர்ஸா அது ஒன்று, அப்புறம் ஒரு 17 பேர் ஒன்று இருந்துச்சு. 2 இதாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கிளப் பண்ணி அந்த கடந்த 27/4 வந்துருந்துச்சு. அன்றைக்கே போட்டு விட்டுருந்தாங்க. அதே 2 மாதம் தள்ளி வச்சாச்சு. அப்புறம் என்ன அதில் அர்ஜென்சி இருக்குது, அதனால் போட்டுக்கிடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். 24/6 அது போஸ்ட்போன் ஆகிருக்கு. டிஎன்விஎஸ்ஆர்பி தரப்பில் அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு 23 பக்கத்துக்கு. அது எந்த இதுலேயும் இந்த மாதிரி இதற்கு முன்னாடி எடுக்கலை. ஆனால் இது பிஎஸ்சிஎம் கோட்டா டிபார்ட்மெண்டல்காரங்களுக்கு கொடுக்கல. அப்புறம் அதே மாதிரி தான் அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, அந்த ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு, அதில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல் அதெல்லாம் தெரியப்படுத்தி சொல்லியிருக்காங்க. பார்க்கணும். 24/6 தள்ளி போயிருக்கு. இப்போ அது வரைக்கும் அந்த ஏற்கனவே வெளியிட்ட ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது அப்படின்ற அந்த தடையை நீடிச்சிருக்காங்க. ரிசல்ட் வராது. புதிய ஆட்சி வரணும். புதிய ஆட்சி மீன்ஸ் இதே கட்சி திரும்பவும் வரலாம், அப்போ புதிய கட்சியும் திரும்பவும் வரலாம். ஆனால் அதனால் ஏதோ ஒரு புதிய அரசு அமையணும். அவர்களுடைய நிலைப்பாட்டில் இது எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி தெரியலை. ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கீங்க, ஒரு ரிட்டன் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. அந்த ரிட்டன் டெஸ்டினுடைய ரிசல்ட்டையுமே வித்ட்ரா பண்ணியாச்சு. அப்போ ஒரு ப்ராக்ரஸும் நடக்கலை அப்படித்தானே அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லைன்னா ரிட்டன் டெஸ்ட் எழுதின ரிசல்ட்டை எப்படி அதை வெளியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதெல்லாம் தெரியாது. அதற்கு உள்ள அந்த ஏற்கனவே அந்த 2026 அந்த அமெண்ட்மெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அது கவர்னர் அசன்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கவர்னர் அசன்ட் ஆயிடுச்சுன்னு இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது எப்போ இருந்து வருதோ அப்போ இருந்து நடைமுறைக்கும் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து அவங்க புதுசாக எடுக்கும் பொழுது இது உள்ளே வருது அப்படின்னு சொல்லலாம். அதனால் தெரியலை. எனக்கே அந்த இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நல்ல முன்னெடுப்பாக தான் அந்த மாணவர்கள் எடுத்திருக்காங்க, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள். அதே இது என்ன சொல்கிறோம்னா ஒரு பெருசாக லீகலாக பார்க்காம மனிதாயமானமாகவும் பார்க்கலாம். ஆனால் இப்போ வெறுமனே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான், ஒரு பிஎஸ்சியை வச்சுருக்கான், உடனே எஸ்ஏ ஆக்கிடுவீங்களா? எல்லா ப்ராக்ரஸ் இருக்குல்லங்க. மற்றவனுக்கு ஓப்பனில் இருக்கக்கூடியவன் கலந்துக்கிறக்கூடிய அத்தனை தகுதி தேர்வுலையும் வரணும்ல. பிஎஸ்டியும் வச்சுருக்கான், அதோட மட்டும் இல்லைல்ல. மற்ற எல்லா இதுவும் அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட் பண்ணணும், ரிட்டன் டெஸ்ட் எழுதணும், எல்லாத்துலேயுமே தன் தகுதியை நிரூபிக்கணும். அதோட கூடுதலாக பிஎஸ்சியும் வச்சுருக்கேன். வெறுமனே பிஎஸ்சியை மட்டும் அவர் எஸ்ஏ ஆகிறதுக்கான தகுதி கிடையாதுல்ல. அப்படின்ற அடிப்படையில் பார்க்கலாம். தொடர்ந்து வலியுறுத்துவான். ஆனாலும் இந்த மாணவர்களுடைய தீவிரம் இது எடுத்தது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாழ்த்துக்கள். சரி, அதுதான் அப்படி இருக்கு. அந்த 2/2025 அந்த கான்ஸ்டபிள் தேர்வு அது வெளியிடலாமே. ஏதே ஃபைனல் லிஸ்ட்டு தான் வரணும். அந்த ஒரு கேள்வி ரிட்டன் டெஸ்ட்டில் ஒரு 3 மார்க்குக்கு மட்டும் ஏதோ கேஸ் போட்டு அதுக்கு ஒரு உத்தரவு வாங்கி வச்சுருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த இதை வெளியிடலாம். அது தாமதிக்கிறதுக்கான காரணம் என்னன்றது தெரியல. அதனால் அதையும் நம்ம டிஎன்விஎஸ்ஆர்பிக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த 5 ஆண்டு காலத்திலேயுமே டிஎன்விஎஸ்ஆர்பியினுடைய ஆட்சேர்ப்பு நடவடிக்கை திருப்தியானதாக இல்லை. அரசினுடைய சொன்னதுபடி வருடம் எடுப்போம் அப்படின்றதில் மிகப்பெரிய பின்னடைவு தான். அவர்கள் அது மாதிரி எடுக்கலை. ஒன்று சொல்கிறீங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறீங்க, 3 வருஷம் ஆகுது. இப்போயுமே 1/2025 எஸ்ஐ எப்போ போகிறாங்கன்னு தெரியல. 3 வருஷம் ஆயிரும். 2028க்கு போகிறாங்களா என்னன்னு. ஏன்னா உங்களது செயல்பாடு அந்தளவுக்கு இருக்குது. அதனால் பாருங்கள், அதுக்குன்னு ஒரு பெர்மனண்ட் டிஜி, சர்வீஸில் இருக்கக்கூடிய டிஜி,
சர்வீஸில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த துறையில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சரியாக வரும். அது புதிய அரசினுடைய கவனத்துக்கு இதை எடுத்து சொல்கிறோம். ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, அப்புறம் முக்கியமான சீனுக்கு இல்லாமல் போயிடுறாரு. அப்புறம் ஏதோ ஒரு இதுக்கு பார்த்தோம்னா சரி சேர்மன் நேமில் ஒரு அறிவிப்பு வர்ற மாதிரி இருக்குது. இருக்கிறாரா இல்லையா, இருக்கிற மாதிரி இருக்கிறாரு இல்லாமல் இருக்கிறாரு, அந்த மாதிரி தான் தெரியுது. சர்வீஸில் இருக்கிறவர்னா அவருக்கு ஓப்பனாக வெளியில் காட்டுவார். இது எதுவும் இல்லை. அதனால் அது சொல்லணும் போல் இருந்தது. பார்த்துக்கிடுவான். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே, வணக்கம்.